தமிழம்மா, உங்க பொண்ணு தெளிவாதான் இருக்கா. நல்ல ஒருத்தனை தான் முடிவு பண்ணிருக்கா. உங்க பொண்ணு நல்லா இருப்பா, தைரியமா இருங்க. சரிங்க ஜனம்மா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நிச்சயதார்த்தம் நடந்தாதானே? என்னாச்சு? தேனு, நான் அத்தாங்கிட்ட விஷயத்த சொன்னேன். உடனே அவரு பிரபுவை கூப்பிட்டு விசாரிச்சார் தேனு. அப்புறம் அவன் தெளிவான பதில் சொல்றான். 1 இயர் ஏதோ யூஎஸ்ல ஒர்க் பண்ணானா. அப்படியா? இதெல்லாம் நம்ம கிட்ட முன்னாடி சொல்லவே இல்லையே. நாமளும் எதுவும் கேட்டதில்லல. அப்போ நாம தான் சந்தேகப்படுறோமா? அவரு ஒருவேளை நல்லவரோ? தெரியல தேனு. ஆனா அந்த கேள்விக்கு அவன் சரியான பதில் சொல்லிட்டான் தேனு. பிரபு நல்லவரா இருந்தா எந்த பிரச்சனையும் இல்ல. நான் விரும்பின பொண்ணு, என் கூட வளர்ந்த பொண்ணு, அவ போய் அந்த வீட்டுல நல்லா இருக்கணும் தேனு. அதை மட்டும் தான் நான் எதிர்பார்க்கிறேன். ஒருவேளை நம்ம சந்தேகப்பட்ட மாதிரி அவன் தப்பான ஆளா இருந்தா அதுக்கப்புறம் வர்ஷினியோட வாழ்க்கையை மாத்துறது ரொம்ப கஷ்டம் தேனு. அதான் சேது, நானும் யோசிக்கிறேன். உண்மையா பொய்யான்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் நல்ல நேரம் வெயிட் பண்ணாதே. ஏற்கனவே வீட்டுல இருக்கிற எல்லாரும் நிச்சயதார்த்தத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. 9 மணிக்கு மேல ஆயிடுச்சு. 10 மணிக்குள்ள நிச்சயதார்த்தம் முடிக்கணும். நிச்சயம் முடிஞ்சிட்டா பாதி கல்யாணம் முடிஞ்ச மாதிரி. அவரு தப்பானவரா இருந்தா நிச்சயத்தை உடனே நிறுத்தி ஆகணும். நம்ம என்ன பண்ணலாம்? அதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. இதுவும் நல்ல ஐடியா தான். ஆனா ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்காதே. ரொம்ப நேரம் நம்மளால ஹோல்ட் பண்ண முடியாது சேது. ஆமா, அந்த டிடெக்டிவ் போன் எடுத்தாரா இல்லையா? போன் எடுக்கல. முக்கியமான ஏதோ எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு, வந்துட்டு இருக்கேன்னு சொன்னான். ஆனா அது என்ன ஏதுன்னு இது வரைக்கும் எந்த தகவலும் இல்ல. சரி, அவர் வர வரைக்கும் நாம தள்ளி போடுவோம். அக்காவையும் கொஞ்சம் தேடுங்க. சரி. தேனே. இத வரேன். என்ன போன் அடிக்குது? இவன் ஏன் போன் பண்றான்? ஐயா, ஒரு நிமிஷம் இறங்குறீங்களா? சரி. என் ஃப்ரெண்டு போன் பண்றான், பேசுறேன். சொல்றா. கேடி ப்ரோ, புரோகிதர் கூடவா இருக்காரு? அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி வாயேன். வரேன். கொஞ்சம் வழி விடுங்க. 1 மினிட் ப்ளீஸ். சொல்றா. கேடி, நீ எங்க இருக்க? டேய், புரோகிதரை கூப்பிட்டு மண்டபத்துக்கு வந்துட்டு இருக்கேன்டா. சரியான டிராபிக், அதுல மாட்டிக்கிட்டேன். கொஞ்சம் பக்கத்துல வந்துட்டேன், 10 நிமிஷத்துல வந்துருவேன். கேடி ப்ரோ, ஒரு நிமிஷம். நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு. என்ன? அந்த புரோகிதரை கூப்பிட்டுட்டு மண்டபத்துக்கு வராத. நான் சொல்ற வரைக்கும் தப்பான ரூட்லயே நீ சுத்திட்டு. நான் சொல்லும் போது நீ வந்தா போதும். டேய், உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஏன் அப்படி சொல்ற? புரியல எனக்கு. ப்ரோ, என்ன இதெல்லாம் தயவு செஞ்சு கேட்காதீங்க ப்ரோ. நான் சொன்னா ஒரு ரீசன் இருக்கும் ப்ரோ, புரிஞ்சுக்கோங்க. டேய், நான் சொல்றத கொஞ்சம். போன கட் பண்ணது. டேய், என்ன வச்சிட்டான்? டைம் ஆயிட்டே இருக்கு. இவன் என்ன இப்படி நின்னுட்டு இருக்கான்? முகூர்த்த நேரம் வேற முடிய போறது. எப்படி சமாளிக்க போறோம் தெரியலையே. சமாளிப்போம். நேரா இந்த ரூட்ல பூரா டிராபிக் ஜாமா இருக்கும். நல்ல வேலைங்க ஐயா. அந்த பக்கம் டிராபிக்கா இருக்குன்னு இந்த பக்கம் போனா இந்த பக்கம் பள்ளம் தோண்டி போட்டுருக்காங்களாம். அப்படியா? யார் சொன்னது? உங்களுக்கு விஷயமே தெரியாதா? இந்த ஏரியா டிராபிக் இன்ஸ்பெக்டர் யாரு? யாரு?
ஏன் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவர் தான் இப்ப கால் பண்ணி சொன்னாரு, இந்த இடத்துல பள்ளம் தோண்டி போட்டுருக்காங்க, விழுந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம எந்த பக்கமா போவோமா? நம்ம இந்த ஏரியாவுக்கு போறோம்னா அவங்களுக்கு எப்படி தெரியும்? ஆமா, எப்படி தெரியும்? அதான் அங்கங்க சிசிடிவி மாட்டி வச்சிருக்காங்கல்ல, அதை பார்த்து உடனே கால் பண்ணி சொன்னாருங்க ஐயா. வாங்க போவோம். சரிப்பா, நம்ம சீக்கிரம் போவோம். ஆனா லேட்டா போனா நல்லா இருக்காது. ஆமா ஆமா, எப்படி நல்லா இருக்கும், உடனே போயிடுவோம். ஆ. என்ன ஒரு அறிவு. வாங்க போலாம். உட்காரட்டுமா? உட்காருங்க போவோம். ஆ. புடிச்சுக்குங்க. ஆ. யூ டர்ன் போட்டுக்கிறேன். பிரகாஷ், அம்மா, புரோகிதர் எங்க? மாப்பிள்ளை வீடு, பொண்ணு வீடு எல்லாருமே வந்துட்டோம். நேரத்தோட வரது இல்லையா? ம், இந்த கேடிதாம்மா கூப்பிட போயிருந்தா, இப்ப அவனையும் காணோம். முதல்ல ஃபோன் பண்ணு. அப்பா இருங்கப்பா, நான் பண்றேன். இருங்க ஐயா, இன்னொரு போன் வருது. ம். ஐயோ, இவனா? ஹலோ மச்சான். டேய் கேடி, எங்கடா இருக்கீங்க? வந்துட்டு இருக்கா மச்சான். எவ்வளவு நேரம்டா? எல்லாரும் மண்டபத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, சீக்கிரம் வாடா. தோ 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 தோ, ஒரு 10 நிமிஷம் மச்சான், 10 நிமிஷத்துல வந்துரும்டா. இவன் என்னடா வர சொல்றானே. ஜானு, இப்ப வந்துருவாங்களா ஜானு? சரி. என்னப்பா டைம் ஆயிட்டே இருக்கு, சீக்கிரம் போங்க. போயிடலாங்கய்யா, போயிடலாம். இப்பதான் போன் பண்ணாங்க, 10 நிமிஷம் ஆகுன்னு சொன்னேன். அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஆனா கூட பரவாயில்லன்னு சொன்னாங்க. போலாமா? உட்காருங்க. ஐயோ கடவுளே, என்ன நடக்க போதோ தெரியலையே. போலாமா? ஐயோ. ஏன் ஜனாமா, ம், உங்க வீட்ல நடக்கிற ஃபங்க்ஷன் எல்லாம் குறிச்ச நேரத்துல நடக்குமே, இன்னைக்கு மட்டும் ஏன் இவ்ளோ லேட்டு? ஏன் உங்களுக்கு வர புரோகிதரே கிடைக்கலையா? இல்ல நீ, அவர்தான் எங்க குடும்பத்துக்கு வழக்கமா எல்லா ஃபங்க்ஷனுக்கும் வருவாரு. எப்பவும் முன்னாடியே வந்துருவாரு. இன்னைக்கு என்னன்னு தெரியல, லேட் ஆயிட்டு இருக்கு. வெயிட் பண்ணுங்க. ஏன் சம்பந்தி, நான் வேணும்னா வேறொரு புரோகிதருக்கு சொல்லட்டுமா? அதெல்லாம் வேணாம், வந்துருவாங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. ம், என்ன 2 கிலோமீட்டர் தான் இருக்குன்னு போயிட்டே இருக்கல. ஐயோ, அந்த 2 கிலோமீட்டர் ஒரே டிராபிக்கா இருக்கான். சிசிடிவி கேமரால பார்த்து சொன்னால என் ஃப்ரெண்டு உளறனே, அவன் தான் சொன்னான். அந்த பக்கம் போக முடியாதுங்களா ஐயா? என்ன கேள்வியா கேட்டுட்டு இருக்கீங்க? ஒருத்தன் வாங்குறான், ஒருத்தன் வரவானாங்கிறான். நான் ஒருத்தன் என்ன பண்றது நானு? என்ன சொல்றேன்? இது கூட உங்க காதுல தெளிவா விடாதா? அப்புறம் எங்கேயாவது கொண்டு போய் விட்டுருவோம் பாத்துங்க. சும்மா வாங்க, டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க எப்ப பார்த்தாலும். மாப்பிள என்ன ஆமா, மாப்பிள? தமிழ பாத்தீங்களா? பாக்கலையே மாப்பிள, ஏன் என்னாச்சு? எங்க போனானே தெரியலையே. சிபி, ஜானு, தமிழ் எங்க? இங்கதான் எங்கேயாவது வேலையா இருப்பா ஜானு. நான் வந்ததுல இருந்து தமிழ் என் கண்ணிலேயே படல. முதல்ல வர சொல்லு. எங்க போனா வர சொல்லு. இங்கதான் எங்கேயாவது வேலையா இருப்பா ஜானு. நான் பாக்குறேன். நீ முதல்ல போ ஜானு. சீக்கிரமா போய் பார்த்து சரி கூட்டிட்டு வா. சரி, ம்? நீ போ. ஐயோ, என்ன எங்க போயிருப்பா? தேடு, இன்னைக்கு பூரா தேடினாலும் கிடைக்க மாட்டா.
தமிழ் தமிழ் உள்ள இருக்கியா? தமிழ் தமிழ் மாப்ள என்ன மாப்ள? மாமா ஸ்டோர் ரூம் சாவி இருக்கா? யார்கிட்ட இருக்கும்? அது அது மாப்ள தமிழை தேடுறீங்களா நீங்க? ஆமா மாமா. ஐயோ தமிழை இப்பதான் பந்தியில பார்த்தேன் மாப்ள. பந்தி இல்லையா? அங்க ஆள் இல்ல போல, அதான் தமிழ் பொறுப்பா நின்று வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தா. நான் தான் நிச்சயம் நடக்கிற இடத்துக்கு போமா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன் மாப்ள. அப்படியா? ஆமா மாப்ள, நீங்க நிச்சயம் நடக்கிற இடத்துல போய் பாருங்க, போங்க. சரி மாமா. என்னம்மா, நான் போன்ல சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இருக்கு சார். நான் கண் அசைக்கும் போது அத்தா முன்னாடி வந்து தைரியமா இந்த பிரபு என்ன லவ் பண்ணி ஏமாத்திட்டான்னு அழுது நடிக்கணும். ஓகே சார். உன் நடிப்பை பார்த்து மொத்த பேரும் அதிர்ச்சியாயி இப்போ நடக்க போற நிச்சயத்தை நிறுத்தணும். சரிங்க சார். இத பாருமா, கரெக்டா நடிச்சு நம்ப வச்சிட்டேன்னா உன் வாழ்க்கையில இதுவரைக்கும் பார்க்காத ஒரு பெரிய அமௌண்ட்டை நான் உனக்கு தரேன். ஓகே சார். சரி, தைரியமா போய் உன் வேலையை முடி போ. நீ பத்திரமா இங்கே இரு. ஹலோ, என்னாச்சு சேது? இதோ வந்துருவாரு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. சரி. எல்லாம் சாப்பிட வரதுக்கு நேரமாச்சு. எவ்வளவு நேரம் ஆகும்? ரெடி மேடம், சேர் மட்டும் தான் போடணும். சீக்கிரமா போடுங்க. சிபி தம்பி, என்னாச்சு? இல்ல, தமிழ் பந்தியில இல்லையா? மாமா இங்க இருக்கிறதா தான் சொன்னாரு. அதான் எங்கேயும் காணோம்னு பாத்துட்டு இருக்கேன். இப்பதான் இங்க நின்னா ஏதோ வேலையை அந்த சைடு போனான்னு நினைக்கிறேன். அந்த பக்கமா? சரி, நான் போய் பாக்குறேன். சரி. சிபி, ஜானு, தமிழ் எங்க? தமிழ் இங்கதான் எங்கேயாவது இருப்பா ஜானு. நான் பார்த்து கூட்டிட்டு வர்றேன். நீ போ ஜானு. சரி சரி. ஐயோ, என்ன இது முட்டு சந்தா இருக்கு? ஐயா, இப்ப எந்த பக்கம் போறதுன்னு தெரியலையே. எப்படி போறது? நேக்கு என்ன தெரியும்? நீ தானே கூட்டிட்டு வந்த. ஆமா, எனக்கு தெரியும். இப்படிதான் போனோம். சரி, இப்படியே போவோம். அட ஏமா நீ வேற, எல்லாம் ஆக்டிங். அப்ப ரெண்டு பேரும் ஒத்துமையா வாழலையா? சும்மா நம்ம எல்லாம் வந்திருக்கோம்ல, அதான் நமக்கு முன்னாடி சீன் போடணும்ல.
ஆனா அந்த சிபிக்கு தமிழ சுத்தமா பிடிக்கல. இந்த நிமிஷம் வரைக்கும் ஒதுக்கிதான் வச்சிருக்கான். இவ தான் அவனை விடாம புடிச்சுக்கிட்டு சுத்துறா. ஐயோ, பிடிக்கலன்னா விட்டுட்டு போக வேண்டியது தானே, வேற வாழ்க்கைய பார்க்க வேண்டியது தானே. இவ எதுக்கு அவனை பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்கா? புடிச்சதே ரொம்ப பெரிய புளியங்கொம்ப புடிச்சிருக்கா, விட்டுட்டு போயிருவாளா? இவ்ளோ பெரிய சொத்து வசதி எல்லாம் எந்த பொண்ணுதான் விட்டுட்டு போவா? அவன் குடும்பமே ஏதோ பஞ்சத்துக்கு பொழைக்க மெட்ராஸுக்கு வந்ததா சொல்றாங்க. பம்பர் லாட்டரி அடிச்சிருக்குல்ல, வாழவே இல்லைனாலும் வாழ்நாள் முழுக்க இந்த விட்டு விட்டு போயிருவாளா? இப்படி ஒரு பொழப்பு பொழைக்கணுமா? இதெல்லாம் ஒரு பொண்ணு. சொந்தக்காரங்க எல்லாருக்கும் வணக்கம். எங்க வீட்டுல நாங்க அடுத்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நீங்க இன்னும் எனக்கு நடந்த கல்யாணத்துல இருந்து வெளில வரலன்னு எனக்கு நல்லாவே புரியுது. என்னோட கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னு உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். அது ஒரு ஆக்சிடென்டல் மேரேஜ் தான். ஆனா அதனால என் குடும்பத்துக்கு ஒரு பெரிய நல்லது நடந்திருக்கு. தமிழ் மாதிரி ஒரு பொண்ணு எங்க வீட்டுக்கு வந்தது பெரிய பிளெஸிங்கா தான் நாங்க எல்லாரும் ஃபீல் பண்றோம். ஜானு தொடர்ச்சியா பண்ண புண்ணியம் தான் தமிழ் எங்க குடும்பத்துல கொண்டு வந்து சேர்த்திருக்கு. எங்க கல்யாணத்துல எதுவுமே ப்ராப்பரா நடக்கல. அதனால வர்ஷினியோட கல்யாணத்தை யூஸ் பண்ணி நாங்க எங்க லைஃப்ல நடக்காத விஷயம் எல்லாத்தையும் பண்ணிக்க போறோம். இது என்னுடைய பேர் போட்ட மோதிரம். நிச்சயம் முடிஞ்ச உடனே நான் இதை தமிழுக்கு போட்டு விட போறேன். இது தமிழ் பேர் போட்ட மோதிரம். இது தமிழ் என் கையில போட்டு விட போறோம். நாங்க பிடிக்காம கல்யாணம் பண்ணிக்கிட்டது உண்மைதான். ஆனா இப்போ நாங்க குடிச்சு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம். யாருக்கிட்டையும் நடிக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. எப்ப போட்டோகிராஃபர்ஸ் வீடியோகிராஃபர்ஸ் நடக்க போற இந்த மொத்த மொமெண்ட்டையும் கம்ப்ளீட்டா ஷூட் பண்றீங்க. இந்த கல்யாண ஆல்பத்தோட ஏன் ஆல்பமும் ஒண்ணு சேரும். எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. சூப்பர் சிபி, சூப்பர். தேங்க்யூப்பா. தமிழ் எங்க? தமிழ் அது வந்து மொத்த ஃபங்க்ஷனையும் தமிழ் தனியா சமாளிச்சுன்னு நினைக்கிறாப்பா. அதனால அவளை கையிலே பிடிக்க முடியல. ஒரு நேரம் பந்தியில இருக்கிறா, இன்னொரு நேரம் ரிசப்ஷன்ல இருக்கிறா. இப்ப அவ எங்க இருக்கான்னு எனக்கு தெரியலப்பா. நான் ஒண்ணு பண்றேன், நான் அவளை போய் கூட்டிட்டு வந்துடுறேன். சரி சிபி, சீக்கிரம் எங்கன்னு போய் பாரு. போறேன் ஜானு. ஐயா, நுங்காவது குடிச்சிட்டு போவோமே. முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிடுத்து, சீக்கிரம் கிளம்புங்க. என்ன நீங்க இளநீ குடிக்க மாட்டீங்க, நுங்கம் குடிக்க மாட்டீங்க, என்னதான் நீங்க? சரி போங்கய்யா, கொஞ்சம் ஆறாம போவோம். இந்த முகூர்த்தம் இல்லைன்னா இன்னொரு முகூர்த்தம்.
ஜனம்மா நல்ல நேரம் முடிய போகுது. என்னாச்சு சேது? இதோ வந்துருவாங்க ஜனாமா, வந்துருவாங்க. சரி, போய் பார்த்துட்டு வா. இதோ வந்துருவாங்க. சரி, இதுக்கு மேல வெயிட் பண்ண வேண்டாம். நல்ல நேரம் முடிய போகுது. முகூர்த்த பத்திரிகை கூட அப்புறம் படிச்சுக்கலாம். மாப்பிள்ளையும் பொண்ணும் மோதிரம் மாட்டிங்க. மீனா, மோதிரத்தை எடுத்து கொடு. நிறுத்துங்க.